வணக்கம். நம்முடைய பாரத நாட்டினுடைய வரலாற்றுல மரணத்தை வென்ற மும்மூர்த்திகள், சுதந்திரத்திற்காக போராடின பல பேரை பத்தி நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன பையன் இருக்கிறான், 12 வயசு. நம்மளாம் 12 வயசுல என்ன பண்ணியிருப்போம்? விளையாண்டுக்கிட்டு இருந்திருப்போம். எல்லாருக்கும் நம்ம அந்த கேலி கிண்டல்கள் அந்த நிறைந்த ஒரு வயது அந்த காலகட்டம். ஆனா இந்த இளைஞன் என்ன பண்றான்னு சொன்னா, ஜாலியான் வாலாபாக் படுகொலை நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பாட புத்தகங்கள்ல படிச்சிருப்போம். பல பேரை சுட்டு கொல்றாங்க ஒரே இடத்துல அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில. அப்ப இந்த பள்ளி படிக்கக்கூடிய மாணவன் ஒரு நாள் வீட்டுக்கு வரல. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் பதறி போறாங்க. பதறி போய் இந்த மாணவனை தேடினா மறுநாள் வரான். வரும்போது ஒரு கையில ஒரு கண்ணாடி குடுவை எடுத்துட்டு வரான். அந்த குடுவையில மண் இருக்குது, ரத்தம் சொரிந்த மண், அப்படியே செக்க செவேலன மண். அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்தினுடைய அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து அந்த 12 வயது இளைஞன் ஒரு சபதம் எடுத்துக்கிறான். இந்த பாரத நாட்டினுடைய வரலாற்று, இந்த பாரத நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக நாம வேலை செய்யணும் அப்படி சொல்லி ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவன் தான் பகத்சிங். அதே போல ராஜகுரு சுகதேவ், இவர்களும் இந்த பாரத நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக மூவரும் ஒரு இயக்கத்தில் இணைந்து மூவரும் பணியாற்றுகிறாங்க. பகத்சிங்க்கு எப்படி ஒரு போராட்டத்தை எடுத்துக்கொண்டு போய் வெற்றி அடையணும்னு தெரியும். ராஜகுருக்கு துப்பாக்கி சுடுவதில் மிக திறமையானவர். சுகதேவ் ஒரு மிக சிறந்த சிந்தனையாளர், நல்ல ஒரு பயிற்சி பட்டறையில நல்ல ஒரு திறமை வாய்ந்தவர். 3 பேரும் சேர்ந்து சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவரை இந்த வெள்ளைக்கார ஆங்கிலேய கிறிஸ்தவன் படுகொலை செஞ்சார். அதற்கு ஒரு பழிவாங்கணும் திட்டம் தீட்டுகிறார்கள் இந்த 3 பேரும் சேர்ந்து, 3 இளைஞர்களும். ஜான் ஆண்டர்சன் அப்படிங்கிறவனை இவங்க 3 பேரும் சேர்ந்து படுகொலை பண்றாங்க. அதற்காக ஆங்கிலேய வெள்ளைக்கார கிறிஸ்தவன் இவர்களுக்கு மேல போட்டது வழக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, வெள்ளைக்கார கிறிஸ்தவன் ஒரு சுதந்திரத்துக்காக போராடிய 3 பேரை பார்த்து பயந்து நடுங்கிய ஒரு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம் சொன்னா, மார்ச் 24ஆம் தேதி காலையில 5 மணிக்கு தான் தூக்குல போடணும். அதுதான் அந்த தீர்ப்பினுடைய விஷயம். ஆனா இவர்களை தூக்கில போடும்போது மக்கள் எழுச்சி வந்துடும். மக்கள் எழுச்சி வந்தா இன்னொரு சுதந்திர போராட்டம் இங்க நம்மளால தாங்க முடியாதுன்னு சொல்லி முதல் நாள் மார்ச் 23ஆம் தேதி மாலை 7:33 மணிக்கு இவங்களை தூக்கில் இட போறான். அதை பத்தி கவலைப்படல அந்த 3 இளைஞர்களும் சொல்றாங்க, நான் என்னுடைய தேசத்திற்காக, சமுதாயத்திற்காக, சுதந்திரத்திற்காக போராடி உயிர் தியாகம் செய்வது சந்தோஷம். நான் அடிமைத்தனமாக உயிர் வாழ்வதை விட என் நாட்டுக்காக, சுதந்திரத்திற்காக போராடி தூக்குக்கு மேடை ஏறுவதில் சந்தோஷமாக உயிர் தூக்கு மேடை ஏறுறேன்னு சொல்லி 3 பேரும் தூக்கு கயிறை முத்தமிட்டு கொண்டே தன்னுடைய இன்னுயிரை ஈர்க்கிறாங்க. அவருடைய அந்த உடலை கூட இந்த ஆங்கிலேய வெள்ளைக்கார கிறிஸ்தவன் வெளியே போனா கலவரம் வந்துடும் சொல்லி அங்கிருந்த நதியில வெட்டி துண்டு துண்டாக போட்டதாக சொல்றாங்க. அப்ப பாருங்க, இந்த வெள்ளைக்கார ஆங்கிலேய கிறிஸ்தவனை எதிர்த்து 23 வயது கொண்ட இளைஞர்கள் சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார்கள். நாம் அவருடைய அந்த தியாகத்தை மதிக்கணும். 23 வயது இளைஞர்கள் இன்றைய தினம் நம்முடைய பாரத நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிறாங்க. அவருடைய அந்த தியாகத்தை நம்ம போற்றி வணங்க வேண்டும். நன்றி, வணக்கம்.